இப்போ கார்கோ பேண்டோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது பார்க்கலாம். நான் வந்து பாக்கெட்ஸ் வந்து இங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்ல வர போற பாக்கெட் 11.5 into 7. ஃப்ரண்ட்ல நீஸ் கிட்ட நம்மளுக்கு இன்னொரு பாக்கெட் வரும். அந்த பாக்கெட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 7 into 9. இந்த பாக்கெட்க்கு ஒரு ஃபிளாப் வரும். இதனோட சைஸ் பாத்தீங்கன்னா 7 into 3. இது நம்மளுக்கு 2 பீஸ் தேவைப்படும். அண்ட் ஃபைனலா பேக்ல வர பாக்கெட் 5.5 into 6.5. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இப்போ இந்த பாக்கெட் வந்து நம்மளுக்கு இந்த சைட்ல இங்க வரப்போகுது. இதுதான் நம்மளுடைய ஹிப் தைஸ் வரக்கூடிய சைடு வந்துட்டு இதுதான். இதுக்கு மேல நம்மளுக்கு இங்க பாக்கெட் வரப்போகுது. இது வந்து கிராச். ஓகே, இந்த பாக்கெட் நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எந்த சைடு பாக்கெட் அட்டாச் ஆக போகுதுன்னு பார்க்கணும். இந்த சைட்ல தான் அட்டாச் ஆக போகுது. அப்போ இந்த சைடு ஒரு மார்க்கிங் பண்ணணும். கார்னர்ல இருந்து 2 inches அண்ட் இங்க இருந்து கீழே 7 inches. இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனுக்கு 0.25 inches தள்ளி இன்னொரு ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. இங்கதான் நம்ம கட் பண்ண போறோம். இங்க கட் பண்ண போறோம், இங்க ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ இந்த ரா எட்ஜஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இதுதான் இங்க அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ண போறோம். இந்த பீஸ் பாத்தீங்கன்னா 1.5 inches வித் இருக்கு. 1.5 inches வித்ல இருக்கு. இதை வந்து நான் இது மேல இப்படி பிளேஸ் பண்றேன். ரெண்டு ரைட் சைடுமே மீட் பண்ற மாதிரி நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளேஸ் பண்ணி நான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்றேன். இந்த மாதிரி ஜீனா இருக்கட்டும் இல்ல கார்கோ பேண்டா இருக்கட்டும், நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வெளியே தெரியும். ஸோ வெளியே தெரியும் அப்படின்னும் போது நம்ம த்ரெட் எப்படி இதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீடில்ல இருந்து வர த்ரெட் வந்து டபுள் த்ரெட் நான் இங்க கொடுத்துருக்கேன். 2 த்ரெட் நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். பாபின்ல இருக்கிறது சிங்கிள் த்ரெட் தான் இருக்கு. எந்த மிஷின்ல ஸ்டிச் பண்றதா இருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி டபுள் த்ரெட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி கரெக்டா நம்ம டிரா பண்ண லைன்ல ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸ்க்கு மேல கார்னர்ல நான் டாப் ஸ்டிச் பண்ண போறேன். இந்த ரைட் சைட்ல நம்ம பண்ற எல்லா ஸ்டிச்சஸ்மே ரொம்ப நீட்டா இருக்கணும். ஏன்னா அது வந்து விசிபிளா தெரியும். இப்படி டாப் ஸ்டிச் நான் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இப்படி ஃபோல்ட் ஆக போகுது. ஓகே, இந்த மாதிரி இது வந்துட்டு உள்ள நம்மளுக்கு ஹைட் ஆயிரும். இந்த மாதிரி வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா, சோ தட் உங்களுக்கு இங்க நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதை வந்து இங்க ரா எட்ஜஸ் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து இது வந்து ஓவர்லாக் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த பார்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுல நான் இன்னொன்னு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கீழையும் இந்த சைட்லயும் வந்துட்டு 1/2 inchக்கு ஃபோல்ட் பண்ணி அதை நான் வந்து நீட்டா ப்ரெஸ் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 1/2 inchக்கு நான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். அந்த ஃபோல்டிங்க அயர்ன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இந்த சைட்ல மேல நம்ம 2 ஸ்டிச் கொடுக்க போறோம். இந்த ஸ்டிச் வந்துட்டு வெளியே விசிபிளா தெரியும். இந்த எட்ஜ்ல நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் கார்னர்ல. இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலயே இன்னொரு ஒரு ஸ்டிச் பண்ண போறேன்.
இந்த இந்த ஸ்டிச் பண்றதுக்கு நான் எதை வந்து கைடா யூஸ் பண்றேன்னா இந்த மெஷர்மெண்ட் தான் நான் கைடா யூஸ் பண்றேன். ஸோ நான் த்ரூ அவுட் த பேண்ட் நான் எல்லா இடத்துலயுமே இதுதான் மெஷர்மெண்டா யூஸ் பண்ண போறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம நீட்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் சைட்லயும் நம்மளுக்கு நீட்டா இருக்கும். இந்த எக்ஸஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல இந்த சைடு கிராச் சைடு இல்லாம இன்னொரு சைடு, இந்த சைடுல கார்னர்ல இருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சஸ் மார்க் வந்துட்டு இந்த பாயிண்ட் டச் ஆகுற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எண்ட் வந்துட்டு நம்மளோட இந்த சைட்ல டச் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி மேலே கீழே வந்தா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த பாயிண்ட்ல இங்க டச் ஆகணும் அண்ட் இந்த சைட்ல நம்மளுக்கு ஃபுல்லா க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது மேலே எக்ஸஸ் வந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு இதை செக்யூர் பண்றதுக்கு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கார்னர்ல இருந்து ஃபுல்லா இப்படி ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து பாக்கெட் வந்து பேண்ட் மேலேயே ரைட் சைட்ல தான் நான் பிளேஸ் பண்றேன். இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது வெறும் ஃபூட்டரை மட்டும் தான் இப்படி லிஃப்ட் பண்ணணும். நீடில் வந்துட்டு உள்ளதான் இருக்கணும். இங்க நம்ம கார்னர்ல ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பக்கத்துலயே நம்ம இன்னொரு ஸ்டிச் பண்ண போறோம். பேண்டோட டாப்ல கார்னர்ல நான் ஸ்டிச் பண்றேன். ஜஸ்ட் இந்த பாக்கெட்டை செக்யூர் பண்றதுக்கு. இந்த சைட்லயும் ஓப்பன் இருக்கிறதுனால இங்கேயும் நான் ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்கெட் வந்துட்டு நீட்டா இங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிச்சஸும் நம்மளுக்கு ஈக்குவலான ஸ்பேசிங்ல இருக்கு. இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ இப்படி பேக் சைட் திருப்பிக்கோங்க. இங்க இருக்க எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடுங்க. இந்த சைட்லயும் இருக்க எக்ஸஸ் கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாக்கெட் வந்து இங்க நீட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பேக்ல யோக் வந்து அட்டாச் பண்ணணும். இதான் நம்மளோட பேக் பார்ட். இது வந்து நம்மளோட யோக். யோக் வந்துட்டு எந்த சைடு நம்மளுக்கு வைடா இருக்கோ அதுதான் வந்து நம்ம கிராச் கூட ஜாயின் ஆக போகுது. கிராச் வர சைட்ல இந்த பெரிய இது வரணும். ஸோ இப்படி இங்க ஜாயின் ஆகும். இப்போ என்ன பண்ணணும், அப்படியே ரைட் சைடு ஓவர் ரைட் சைடு இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச்ல நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இப்படி பிளேஸ் பண்ணும்போது இங்க வெளியில எக்ஸஸ் வரும், அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கரெக்டா 1/2 இன்ச்ல தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து 1/2 இன்ச்ல ஜாயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஓகே. இப்படி பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இங்க 1/2 இன்ச்ல எனக்கு இங்க ஜாயின் ஆகணும். ரெண்டு சைடுமே நம்மளுக்கு கரெக்டா 1/2 இன்ச்ல இங்க ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இது இப்படியே ஓபன் பண்ணிட்டு இதுக்கு மேல டாப் ஸ்டிச் கொடுக்கணும்.
இந்த பீஸ்ல கொடுக்கணும். கொடுக்கும் போது இந்த எக்ஸஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்கணும். பக்கத்துல இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பேக்கோட ரைட் சைடுக்கு மேல ஃப்ரண்டோட ரைட் சைடை நான் எப்படி பிளேஸ் பண்ண போறேன். ரைட் சைடு ஃபேஸிங் ஈச் அதர் வச்சுட்டு இந்த கார்னர்ல நம்ம 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுத்துருந்தோம், 1 இன்ச் கொடுத்துருந்தோம். ரெண்டு சைடுமே 1 இன்ச் அப்படின்னா ரெண்டு சைடுமே 1/2 இன்ச் போகும். ஸோ இந்த சைடு வந்து 1/2 இன்ச். அதே மாதிரி இங்க 1/2 இன்ச் பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்க த்ரெட்ஸ் வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் ஃப்ரேயிங். இந்த மாதிரி ஃப்ரே ஆகாம இருக்கணும். நீங்க இன்னைக்கு கட் பண்றீங்க, நாளைக்கு ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகாம இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த எட்ஜ்ல ஒரு 0.25 இன்ச்சஸ்ல ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரே ஆகாது. கீழே இந்த நாட்ச் ஃப்ரண்ட்ல அண்ட் பேக்ல இந்த ரெண்டு நாட்சுமே மீட் பண்ற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதை வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் கண்டினியூ பண்ணுங்க. பேண்ட் ஸ்டிச்சிங் அப்போ வர காமனான இஷ்யூ வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆயிடும். ஃப்ரண்ட் அதிகமா இருக்கும், இல்ல பேக் அதிகமா இருக்கும். கட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும், பட் ஸ்டிச் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ் வரும். அப்படி வராம இருக்கணும்னா எட்ஜஸ் எப்பவுமே பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வரவே வராது. அது ஜென்ரலா எதனால வருது அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகுறதுனாலதான் வருது. ஸோ நீங்க பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. இப்போ ஃபுல்லா நம்ம நீட்டா 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி ஓபன் பண்ணிட்டு ஸோ எக்ஸஸ் வந்து பேக் பார்ட்டுக்கு கீழே வச்சுட்டு பேக் பார்ட்ல கார்னர்ல நான் ஸ்டிச் பண்றேன். இந்த ஸ்டிச் வெளியே தெரியும், ஸோ அதனால கேர்ஃபுல்லா ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து இங்க ஸ்ட்ரெச் பண்ணல, ஜஸ்ட் இது வந்து ஓப்பன் தான் பண்றேன். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ளீட் ஆயிரும்ன்றதுனால ஓப்பன் தான் பண்றேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்படி நார்மலா இதை ஓப்பன் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலயே இன்னொரு ஒரு ஸ்டிச் பண்ணணும். சீம்ல இந்த மாதிரி நம்ம பண்ற ஸ்டிச்சுக்கு வந்துட்டு பேர் என்ன அப்படின்னா இந்த சீம் ஃபினிஷிங்க்கு பேரு ஃபிளாட் அண்ட் ஃபெல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா ஆக்சுவலான ஃபிளாட் அண்ட் ஃபெல் ஃபினிஷ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து இந்த மெட்டீரியலை மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும், பிகினருமே ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபினிஷிங்ல நம்ம கொடுக்குறோம். பட் ஆக்சுவல் ஃபிளாட் அண்ட் ஃபெல் இப்படி இருக்காது.
இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேண்ட்ல சைட் சீமோட ஸ்டிச்சஸ் வந்து நீட்டா வந்திருக்கு. நம்ம ரெடிமேட்ல ஜீன் வாங்கும் போது அதுல எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த சேம் ஃபினிஷிங் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல தான் பண்ணணும்னு இல்லை, டேபிள் டாப் மிஷின் இருந்தாலும் நார்மல் பெடல் மிஷின் இருந்தாலும் கூட சேம் ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். பாக்கெட்டோட ஃபினிஷிங் நம்ம வேக்ஸ் மார்க்கர் யூஸ் பண்றதுனால இந்த இந்த லைன்ஸ் எல்லாமே தெரியுதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இது எல்லாமே அயன் பண்ணோம்னா இரேஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீஸ் கிட்ட ஒரு பாக்கெட் நம்மளுக்கு வரும். அந்த பாக்கெட் தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அந்த பாக்கெட்டோட இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா இந்த பாக்கெட்டோட ஃபிளாப் தான். இந்த ஃபிளாப் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு ஓவர் ரைட் சைடு இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதை மறுபடியும் இப்படி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே இருந்து மேல 1 இன்ச்ல ஒரு மார்க். இந்த 1 இன்ச் வந்து இந்த பாயிண்ட் டச் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம 4 சைட்ஸ்மே வந்துட்டு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்படி 1/2 இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ண வேண்டாம், இங்க ஜஸ்ட் நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே இது நம்மளுக்கு செட் ஆயிரும். இந்த மாதிரி 4 சைட்ஸும் பண்ணிக்கிறோம். இப்படி நீட்டா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க மேல நம்ம 2 லைன் ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம இங்க நீட்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம பேண்ட்ல பிளேஸ் பண்ண போறோம். இது எந்த லென்த்ல நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க மேல இருந்து 16 to 17 இன்ச்சஸ் நீங்க மெஷர் பண்ணி பிளேஸ் பண்ணலாம். 5 ஃபீட் இருக்கவங்கல இருந்து ஒரு 5.5 வரைக்குமே நீங்க இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல டாலா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க 17.5 எடுத்துக்கோங்க. நான் இங்க மேல இருந்து நான் மேல இருந்து 16.5 இன்ச்சஸ்ல நான் இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த பாக்கெட் வந்து பிளேஸ் ஆக போகுது. பாக்கெட் ஃபோல்ட் பண்ணிட்டு பாக்கெட்டோட மிட் பாயிண்ட் நம்ம இப்போ மார்க் பண்ணணும். பாக்கெட்டோட மிட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. கரெக்டா இந்த லைன்ல இங்க பிளேஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட் இப்படி மீட் ஆகுற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. கீழேயும் இந்த லைன் கூட இந்த பாயிண்ட் மீட் ஆகுற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ்ல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்கெட் இந்த பர்டிகுலர் பாக்கெட் ஸ்டிச் பண்ணும்போது இங்கெல்லாம் எங்கேயுமே ப்ளீட்ஸ் இருக்கக்கூடாது. பேண்ட் நல்லா இப்படி நீட்டா ஓபன் பண்ணி ஃபிளாட்டா எப்படி வச்சுக்கோங்க. அகெயின் இங்கேயும் வந்துட்டு நம்ம செகண்ட் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் இப்படி டேர்ன் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண லைனுக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான டெனிம் எடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஷர்ட் அண்ட் குர்த்திலாம் ஸ்டிச் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டெனிம் மெட்டீரியல் கிடைக்கும். அந்த மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஹெவி டெனிம்ல ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி பாக்கெட் வந்து நம்ம நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்பேசிங் வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். இப்போ இதுக்கு மேல நம்ம ஃபிளாப் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இந்த ஃபிளாப் நான் இப்போ எப்படி எடுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு நான் இப்படி பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டா இதனோட சென்டர் பாயிண்ட், இதனோட சென்டர் பாயிண்ட், இந்த ரெண்டுத்தோட சென்டர் பாயிண்ட்டும் மீட் பண்ற மாதிரி வச்சுட்டு இந்த சைட்ல நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறது மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம இங்க ஸ்டிச் பண்ணணும். இங்க நான் 0.25 இன்ச்சஸ்ல ஒரு லைன் நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு ஓவர் ரைட் சைடு நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே லாக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சை. இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபிளாப். இந்த ஃபிளாப் வந்து நம்ம நீட்டா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்க பல்ஜியா இருக்காது. ஃபிளாப் வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. இதுல இங்க எட்ஜ்ல இந்த கைடு எவ்வளவு இருக்கும் ஜஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இந்த எட்ஜஸ்ல நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, நம்மளோட பாக்கெட்டோட ஃபிளாப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு பேக் சைடு, என்ன இங்க ஒரு த்ரெட் தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் சைடு. இதை இப்ப எப்படி இங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்கெட்டுக்கு மேல 1/2 இன்ச்ல ஒரு மார்க்கிங்.
மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா லைன், இந்த லைன் வந்து கரெக்டா இந்த லைனுக்கு மேல இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க லைனும் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்க லைனும் ஒன்னா இருக்கணும், ஒரே லைன்ல இருக்கணும். சென்டரும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா வந்துருச்சு. இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஒரு ஸ்டிச் நான் பண்றேன். இப்போ இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்க மேல நம்ம சேம் இதே மாதிரி 2 ஸ்டிச் கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்கெட் வந்துட்டு இங்க நீட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்பேஸும் நீட்டா இருக்கு. பேண்டோட ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பேக் சைடும். பேக் சைடும் நம்மளுக்கு நீட்டா இருக்கணும். ஓகே, இப்போ இதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னொரு சைடுமே ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பேக் பாக்கெட் வந்து அட்டாச் பண்ண போறோம். பேக் பாக்கெட்லயும் நான் வந்து 4 சைட்ஸ்மே 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன். இதுலயும் கார்னர்ல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட் வந்து நம்ம எங்க பிளேஸ் பண்ணணும்னா பேக் பார்ட் வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். மிட் பார்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இதுக்கு மேலதான் இது இங்க எப்படி பிளேஸ் ஆக போகுது. பட் என்ன டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் ஆகணும்னா 3.5 to 4 inches. நான் வந்து 4 inches வைக்கிறேன். இப்படி பிளேஸ் பண்ண போறோம். இந்த லைனையும் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு 1 2 3 ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சைட்ல டர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்லாண்டிங்கா இந்த லைன் கூட ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டிச்.
மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஸ்டிச் இங்கேயும் நமக்கு வேணும். ஓகே, எதுக்காக இந்த ஸ்டிச் நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படின்னா, இது நம்ம கொடுக்கலன்னா இங்க வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி லூஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். இப்போ பேக் பாக்கெட்டும் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிச்சோட சைஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும்னா, உங்களோட ஃபோன் இப்படி போற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். உங்களோட ஃபோன் வந்துட்டு உள்ள வந்துட்டு லூஸா ஃபிட் ஆகாம டைட்டா ஃபிட் ஆகுற அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால இந்த ஃபிட்டிங்ல இருந்துச்சுன்னா ஓகே.